ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாவின் தன்வி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அத்தையோட சமையல் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போனப்போ இது அத்தை சமைச்சது. பலாக்காயில் கிரேவி வச்சுருந்தாங்க சப்பாத்திக்கு. அதைத்தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தது போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே தக்காளி, அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணியும் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கையிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு எந்த குழம்பா இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்த வெங்காயத்தோட பச்சை அந்த ரா ஸ்மெல் போகுதுனாலே அந்த குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே தேங்காவுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. தேங்காய் பேஸ்ட்டாக, தேங்காயில் வேறு எதுவுமே சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும்தான். இப்போ தக்காளியுமே சேர்த்து வதக்கிக்கிட்டாங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பாப்பா விடவே விடாது. பாப்பா நான் வீடியோன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேமராலாம் ஷேக் பண்ணி விட்டுரும். இப்போ கூட பக்கத்துலேயே நின்றுட்டு தான் இருக்குது. இப்போ பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க. நான் குருமா வைக்கிறதும் அத்தை குருமா வைக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் ஆல்ரெடி வேக வச்சுட்டு சேர்ப்பேன். அத்தை பச்சையாகவே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருவேன். அந்த குருமாலே சேர்த்தே வெந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், பாப்பா கீழே நின்று அழுதுட்டுருக்கு. ஏன்னா அதை தூக்கி காமிக்கணுமா. எல்லாம் வதங்கிட்டு இருக்கையிலே பலாக்காயுமே ஆல்ரெடி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பலாக்காயுமே சேர்த்துட்டாங்க. கட் பண்ணி வேக வச்சு எடுத்த பலாக்காய் எப்போவுமே செய்கிறீங்க அப்படின்னா அது என்ன டிஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் அந்த தோல் சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சுட்டு தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவுமே சீக்கிரம் வேகாது, அப்புறம் நெரிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே சேர்த்துட்டாங்க. இந்த தேங்காயில் பச்சை மிளகா, தேங்காய் அது ரெண்டுமே கலந்துருக்காங்க. ஒருத்தரோட சமையலும் ஒரு மாதிரி இருக்கும். நான் இந்த கேரட்டு, பீன்ஸ்லாம் வேக வச்சுட்டு சேர்த்து அதுக்கப்புறமா கடைசியாக தான் தேங்காய் சேர்ப்பேன். ஆனால் அத்தை ஃபஸ்ட்டே தேங்காய்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து கொதிக்க விட்டாங்க. ஆனால் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு எப்போவுமே ஒரே மாதிரி டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி பலாக்காய் வச்சு குருமா நல்லா செஞ்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி, மிக்சியில் ஒரு பொட்டு தேங்காய் கூட இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி அந்த தண்ணியுமே சேர்த்துருவாங்க. இதில் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டாங்க. இப்போ உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பத்தலாட்டி சேர்ப்பாங்க. மற்றபடி இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்குறதில்ல. இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துச்சுனாவே சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் இந்த பலாக்காய் போட்ட வெஜிடபிள் குருமாவும் தான் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டே எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம பேசலான்ட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டு இருந்துச்சா, சரின்ட்டு காப்பிரைட் இஷ்யூ வந்துரும்ன்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் என்ன செடியெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே இந்த இடத்துல நிறைய கும்பலாக இருக்கும். அதில் நிறைய செடி இருக்குது. ஒன்று செம்பருத்தி இருக்குது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது எல்லாமே அந்த ஒரு ஓரமாக இருக்குது. இது எல்லாமே வீட்டுக்கு பேக் சைட், அதாவது பேக் சைடு இருக்க கொஞ்சம் இடத்துல கீரை, அதுக்கப்புறம் துளசி செடி
இதெல்லாம் வச்சுருந்தாங்க. டீட்டெயிலாக எடுக்க முடியல. ஏன்னா வெயிலுமே ரொம்ப அதிகம் அந்த வாட்டி ஊருக்கு போயிருக்கையில. இந்த மாதிரி புதினாலாம் வந்து கடையில் வாங்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு வீட்டிலே இருந்துச்சு நிறையா. பாப்பா பூவை வந்து பறித்து வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்புன வீடியோ. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அந்த ஊருக்கு கிளம்பி வந்தது, அதுக்கப்புறம் அத்தை வந்து கொடுத்துட்ட பொருள் எல்லாமே வந்து வீடியோ போட்டுட்டேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ பார்க்கலாட்டி போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.